நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான, அதாவது வரக்கூடிய டிசம்பர் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, லார்ட் கணேஷா நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏன் 1111 அப்படின்னா, நீங்கள் ஒரு புது மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த புது மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமாக நினச்சி ஒரு நியூ ஸ்டார்ட்டாக நம்மளோட லைஃப்பில் வந்து பண்ணுறப்போ அது பெரிய மாற்றத்தை நம்மளோட லைஃப்பில் அந்த ஹோல் இயர் கம்ப்ளீட் ஆகிறப்போ ஒரு நல்ல மாற்றத்தில் இருப்போம், நல்ல க்ரோத்தில் இருப்போம். அதனால நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு மாற்றம் கொடுக்கறது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கறது, ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல இருக்குன்றத நமக்கு நோட்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே 1111 ஏஞ்சல் நம்பர் மீன் பண்ணுது. ஸோ 1111 இதெல்லாம் மைண்டில் நான் இப்போ சொன்னதெல்லாம் வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து சாண்ட் பண்ணுங்கள், ராபிட் 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 அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை வந்து சாண்ட் பண்ணுங்க. இது வந்து சாண்ட் பண்ணுறப்ப மூஞ்செல்லாம் சோகமாக இருக்கக்கூடாது, டல்லாக இருக்கக்கூடாது, கவலையாக இருக்கக்கூடாது, என்னமோ சொல்ல சொன்னாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ற டோன் இருக்கக்கூடாது. ராபிட் ராபிட் ராபிட்ன்றது ஒரு அருமையான ஸ்விட்ச் வேர்டு, அதாவது மந்திர சொல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தை நம்ம சொல்கிறப்போ நம்ம நிறைய ப்ராஸ்பரிட்டி அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய வாய்ப்புகள் அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய பணம் அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய நல்ல மக்களை நம்ம கூட அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்மக்கிட்ட ஓடி வர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்போ ஒரு ராபிட் வந்து ஒரு நல்ல பொசு பொசுன்னு அப்படியே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ராபிட் ஓடி வந்து உங்கள் மேலே அழகாக உட்காந்தா சீனு தள்ளி விடுவோமா? இல்லை, அழகாக கையில் வச்சு அதை வா அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி மைண்டில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நமக்கு. அதனால 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ராபிட் ராபிட் ராபிட்னு நல்ல ஸ்மைலிங்கோட ஃபேஸில் சாண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நல்ல ப்ராஸ்பெரிட்டி அட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்களும் சாண்ட் பண்ணுங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்களையும் சாண்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் அது நல்லதை பண்ணி கொடுக்கும். இவங்களுக்கு பண்ணு இவங்களுக்கு பண்ணாதுன்னெலாம் இல்லை, எல்லாருக்கும் ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறப்ப சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இப்போது வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷன் எப்போ அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு, விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷன். இந்த ஹீலிங் செஷனில் உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, லாமா ஃபெரா ஹீலிங் செஷன். லாமா ஃபெரா ஹீலிங் ரிசீவ் பண்ணுவீங்க. லாமா ஃபெரா ஹீலிங்ன்றது வந்து வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங் மொடாலிட்டி. ஸோ இந்த ஹீலிங் செஷன் வந்து என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னா, எந்த விதமான பிளாக் மேஜிக் இருந்தாலும் இந்த ஹீலிங் வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். எந்த விதமான டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ விதமான பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்க சக்ராஸில் இருக்க எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் பண்ணுறது லாமா ஃபெரா ஹீலிங். ஸோ அந்த ஹீலிங்கை வந்து விடிய காலையில் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஏன்னா இதெல்லாம் சில பேட்டர்ன் இருக்குது. லாமா ஃபெரா அந்த டைம்ல எல்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் இருக்கும். ஸோ இந்த ஹீலிங் மட்டும் ரிசீவ் பண்ணுறதில்ல, உங்களோட லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்களும் வந்து பார்க்குறதுக்கு உண்டான கைடட் மெடிடேஷன் இருக்கும். அதுக்கு மேலே வந்து சில லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் அங்கேயே பண்ணி கொடுப்பேன். இது வந்து எப்படின்னா, இப்போ நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன நினச்சிக்கும்னா, ரொம்ப இப்படி தான் இருக்கும், லாஜிக்காக இருக்கும், ஒரு மேக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் போட்டால் இது இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப லாஜிக்காக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறது, ஓவராக திங்க் பண்ணி அதில் முடியாதுன்னு ஆன்சர் எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி டூ மச் லாஜிக்கெல்லாம் யோசிச்சு அந்த இடத்துல வந்து மேஜிக் பார்க்காது. இதுதான் கான்ஷியஸ் மைண்ட், இதுதான் நார்மலாக நம்ம வந்து இருந்துகிட்ருக்கிறது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த வேலையோட ஹீலிங் செஷனில் நான் கொடுக்குற பேட்டர்ன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து லாஜிக் இருக்காது, ஒன்லி மேஜிக் தான். இதில் வந்து நம்ம என்ன விஷயங்கள்லாம் ஃபீட் பண்ணி விட்றோமோ நம்மளோட மைண்டில், அது வந்து நீங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியே போட மாட்டீங்க. இது வந்து ஓகே, இப்படிலாம் வந்து நடக்கணும் மாட்டிருக்கு, எனக்கு இதுதான் விஷயாட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த தேடலுக்கு போவீங்க. அந்த தேடல் உங்களை மீறி நடக்க ஆரம்பிக்கும். அதனால வாய்ப்புகள் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே இங்கே டிவைன் பிளெஸிங்ஸ் ஹீலிங்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை
அப்படியே அழகாக டேம் பண்ணுறப்போ நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீலிங் செஷனுமே விடிய காலையில் பண்ணக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையோட செஷன் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இதுக்கு உண்டான எத்தனை பேர் ரிவ்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அடுத்தவங்களோட லைஃப்பில் நம்ம சேஞ்சஸ் பார்த்துருக்காங்கன்றப்ப அவங்களுக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் பார்க்கணுன்றதை வந்து நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ லாஜிக் இல்லாத மேஜிக் காட்டக்கூடிய செஷன்ஸாக தான் வந்து இதெல்லாம் இருக்கும். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் இருக்கும், அது மூலியமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி எந்திரிக்கணும். சில பேட்டர்ன்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதோட வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எந்திரிக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு நீங்கள் ராத்திரி வந்து தூங்க போகிறதே வந்து 2 மணிக்கு அப்படின்ற பட்சத்தில் காலையில் 4:30 மணிக்கு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கைடன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது. சிலர் வந்து உங்ககிட்ட ரொம்ப பொய் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அது பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். இப்படி வந்து பொய் சொல்லி கொஞ்சம் நலுகா பார்க்குறாங்க, ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் ஒன்றும் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அதை எதிர்த்து ரொம்ப தைரியமாக இதுதான் ஸ்ட்ராங்காக கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து மாறும். உங்களுக்கு வந்து கிளியராக இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஆன்சர் வந்து இதுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. அந்த நினச்சிட்டே இருந்த பிரச்சனைகள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான். அது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து புது வாய்ப்புகளை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட மனசில் இருக்க பயத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நீங்கள் பயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து வரவேற்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் உங்களால் வந்து அந்த ஹாப்பினஸை அட்ராக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பயம் வந்து உறுத்திட்டே இருக்கும். உங்களுக்கு ஹார்ட் சக்கரா கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது, ஒரு பதட்டமாக இருக்கிறது, அது அப்படி நடக்குமோ, எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேள்விக்குறி நீங்கள் உங்களோட மைண்டில் போட்டுறீங்க. ஸோ அந்த பயத்தை மட்டும் விட்டு தள்ளுங்க. வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு நிறைய டிவைன் சைன்ஸ் வந்து கொடுக்க போகுது. நீங்கள்லாம் ஆக்சுவலாக பிளஸ்டு. இந்த நம்பர் 1 நினச்சவங்கெல்லாம் இவ்வளோ டிவைன் சைன்ஸ்லாம் சும்மாலாம் காட்டவே காட்டாது. டிவைன் சைன்ஸ்னால் நம்பர்ஸ் பார்க்குறது, ஒரு பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறது, நீங்கள் யாரையாவது நினச்சிருப்பீங்க, ஏதாவது வந்து இந்த வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது அப்படியே கண்ணில் படுறது, அந்த நீங்கள் நினச்ச பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது சும்மா ஒரு ஃபன்னாக தான் இருக்கும், ஸ்டில் சொல்கிறேன். நான் ஜிலேபி சாப்பிட்ணுன்னு இப்போ நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு நடந்துச்சு, நிஜமாலுமே நடந்தது. இந்த மாதிரி சொல்கிறேன். இதெல்லாம் டிவைன் பிளெஸிங்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்கிறேன். டிவைன் பிளெஸிங்ஸ்னால் இது பேர் தான். நான் வந்து இங்கே ரூமில் உட்காந்துட்டு எனக்கு ஜிலேபி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாளாக ஸ்வீட்டே சாப்பிடலே அப்படின்னு நினச்சேன்.
ஒருத்தவங்க வந்து பெல் அடிச்சு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல ஜிலேபி மேல வந்து ரோஸ் பெட்டல்ஸ் தூவி எனக்கு கிடைச்சது. ஸோ அது யார்கிட்ட போய் என்ன ஷேர் பண்றதுனே தெரியல. அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸா இருந்தது. இதுதான் டிவைன் சயின்ஸ். அவங்க வந்து சும்மா கொடுத்துட்டு போறாங்க. நான் வந்து ஒரு 4 நாள் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நான் வேற ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தேன். அவங்க பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து ஜிலேபி கொடுத்துட்டு போறாங்க. வேற என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம்ல, இல்ல சும்மா வந்து பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம்ல. எப்படி ஜிலேபியே கொடுப்பாங்க, நான் எப்படி ஜிலேபியே நினைச்சிருந்திருப்பேன். ஸோ அதுதான் ஏஞ்சல் கனெக்ஷன்ஸ். அந்த கனெக்ஷன்ஸ் தான் நீங்க ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நினைப்பீங்க, அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் நிறைய அந்த கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுன்றப்போ நீங்க உங்களோட லைஃப்லயும் எனக்கு இது நடந்துடணும், எனக்கு வந்து இந்த வேலை வந்து நான் பண்ணணும், ஸோ நான் வந்து இந்த எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதை தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளோட சேர்த்தி சொன்னேன். அதனால நீங்க என்ன மைண்ட்ல வைக்கிறீங்களோ அந்த லைக் மைண்ட் விஷயம் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். சிலர் வந்து நீங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க, ஆனால் வந்து அவங்க பெரிய அந்த ஃபோக்கஸ் வந்து உங்ககிட்ட இல்லாமல் போகலாம். நீங்கள் இவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இருக்கீங்களே, ஒரு பெரிய பாண்டிங் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க என்ன கண்டுக்காமல் போகிறாங்க, அவங்க என்ன ஒரு கேரிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அந்த அளவுக்கு உங்க மேல கேரிங்கா இல்லைன்னு யாருமே இல்லை. உங்க மேல வந்து அந்த லவ் அண்ட் பாண்டிங்லாம் இருக்கு. அவங்களுக்கு இப்போ வந்து இதை விட முக்கியமான சில வேலைகள் இருக்கு, இதை விட ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா 100% உங்க கிட்ட தான் பின்னாடி திரும்பி வருவாங்க. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமான மனநிலைமையும் இந்த இடத்துல நீங்க வச்சுக்கவே வேண்டாம். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புது ஸ்கூல் வந்து ஏதாவது சூஸ் பண்ண போகிறீங்க, வேறு ஊர் மாற போகிறோம், அந்த ஊரில் நம்ம வந்து இந்த கோர்ஸ் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது. அது வந்து பயங்கர சூப்பர் பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்குது. நீங்கள் என்ன விதமாக புதுசாக இப்போ லேர்ன் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதுக்குண்டான பெனிஃபிட்ஸு ப்ராஃபிட்ஸு எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட எனர்ஜி அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு கைட் பண்ணக்கூடிய, ஒரு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய எனர்ஜியாக இருக்குது. உங்ககிட்ட வந்து சிலர் பண தேவைகள் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கே உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இந்த மந்த்து பண்ணக்கூடிய ஹெல்ப்பு, நீங்கள் இந்த மந்த்து பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட லிஸ்ட்டில் வந்து எல்லாம் நோட் ஆகிட்டே இருக்கும். அதாவது சித்திரகுப்தர் வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு, நம்ம போனோடனே நம்மளோட நல்ல விஷயம், நம்மளோட நல்ல கணக்கு கெட்ட கணக்கெல்லாம் படித்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த டிசம்பர் மந்த்து நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் தான் நிறையா இருக்கும். உங்களோட லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு நெக்ஸ்ட் படி ஏற்றி வச்ச மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போது ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு, சும்மா செக் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது, அது விசிட் பண்ணுறது, அதை பற்றி பேசுறது, அதுக்குண்டான சான்சஸ்லாம் இந்த வாரம் வந்து இந்த மந்த் ஹோல் மந்த்தே வந்து அமையும். ஸோ உங்களோட சின்ன வயசுலேருந்து யாரையாவது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து இந்த டைம் பீரியடில் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவங்க கூட இருப்பீங்க, அவங்க கூட பேசுவீங்க. அதே மாதிரி இப்போ இருந்து ஒரு 6 இயர்ஸ் டைம் பீரியடில் ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க, அந்த பாண்டிங் நல்லா ஜாஸ்தியாக இருந்துச்சு. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும், நடுவில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சும் திருப்பி பேச போகிறீங்க அப்படின்னா அந்த பாண்டிங் அந்த இடத்துல ரொம்ப நல்லா வரும். அப்புறம் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால உறவு முறைகளில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. நீங்கள் எந்த பயம் பதட்டம்லாம் இதில் எல்லாம் பட்டுக்கவே வேணாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, இன்னொரு வீட்டுக்கு உண்டான தேடல் இருக்கும். நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஊரில் வந்து நீங்கள் போய் ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறது, அதுக்குண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய லேண்டு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
ஓகே. நிறைய விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் இருக்குங்க. உங்களுக்கு அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட், இவங்க வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களா, எப்போ பார்த்தாலும் சண்டை கட்டிகிட்டே இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் ஒரு நம்ம சொல்கிறதுக்கு எதிர்பேச்சே பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சவங்க கூட உங்கள் கூட வந்து ரொம்ப சாஃப்டாக நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு உண்டான தன்மை இருக்குது. நீங்கள் வந்து அவங்க உங்களோட வீட்டில் உங்களோட ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருப்பாங்க, அந்த மக்களாக தான் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து நல்ல பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களோட வார்த்தைகள் பயங்கர தன்மையாகும். நீங்கள் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, ஓ நானா இப்படி அப்படின்ட்டு நீங்கள் உங்களை நினச்சே பெருமைப்படக்கூடிய டைமாக இருக்கும். சே நான் இவ்வளோ நல்லானா, நான் இவ்வளோ நல்லாளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸும் வந்து காட்ட ஆரம்பிப்பீங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய புரிதல் இருக்கும். உங்ககிட்ட வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேரும் பண்ணுவாங்க. அந்த அக்செப்டன்ஸும் அந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவோட எனர்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு வந்து விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸு சூப்பராக இருக்குது. சோலார் பிளெக்ஸஸ் சக்ரானா ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு நினைக்கிற தன்மையை அப்படியே மாற்றி நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியும், நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை அதுக்கு எடுக்க போகிறேன், யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன் அப்படிங்கிறது தான் வந்து சோலார் பிளெக்ஸஸ் எனர்ஜி. ஸோ சோலார் பிளெக்ஸஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவர் நல்லா கொடுக்குறாரு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக தடையாயிட்டிருக்கு, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்காக நீங்கள் விநாயகர் கோயிலில் போயிட்டு, வீட்டில் பண்ணுறது ஓகே தான், பட் கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலரில் பூமாலை வாங்கி, அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்களாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலரில் இருக்க பூமாலை வாங்கி அவரை கோயிலில் போய் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களோட வேலைகளை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான தடங்கள் நீங்கும். நீங்களும் எங்கேயும் லேக் ஆகாமல் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு விநாயகரோட மெசேஜ் இந்த மந்த்துக்கும் உண்டானது. ஓகே, இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படும். அதாவது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த ஒரு ஏற்றுக்கக்கூடியாத தன்மை வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களோட பாயிண்ட்ஸ் தான் நல்லா இருக்குது, நீங்கள் தான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பட் உங்களோட கூட இருக்கவங்க அவங்களோட பாயிண்ட் தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஏற்படும். பட் அதில் வந்து எது கரெக்டுன்றது யார், நீங்கள் பெருசாக அவங்க பெருசான்னு கிடையாது. அதில் எந்த சொல்யூஷன் யார் கரெக்டாக கொடுத்தீங்களோ அதுதான் வந்து ஃபைனலி ஃபாலோ பண்ணப்படும். அப்படி ஃபாலோ பண்ணுறது உங்களுக்குமே பெட்டர் தான். அவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த இடத்துல எந்த ஈகோ கிளாஷும் இல்லை. ஸோ அவங்க சொல்கிறத அக்செப்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ண ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த சான்ஸ் கொடுக்குறப்போ அது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் இந்த வாரம் வந்து மிரர் இமேஜாக தான் இருக்க போகுது. ஸோ அதாவது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்படியே திருப்பி கிடைக்கிற மாதிரி. நீங்கள் யாரையாவது மைண்டில் நினச்சி தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னா
அதே மாதிரி உங்களுக்கு பல பேர் தேங்க்யூ சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களோட தேவைக்கு உங்களோட என்னெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அதை விட ஹையர் லெவலான ஹெல்ப் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் மிரர் மாதிரியே இருக்குது. அப்போ அந்த மிரரில் ரொம்ப பெட்டரான விஷயத்த நீங்கள் காட்டுங்க. பெட்டரான விஷயம் அந்த இடத்துல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த மார்னிங்ல எல்லாம் வந்து மிரர் மெடிடேஷன்னே ஒன்று இருக்குது. நீங்கள் கண்ணாடியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லி உங்களை நீங்களே பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப தன்மையாக இருக்கீங்க, உங்களோட பேச்சு ரொம்ப கைண்டாக இருக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா உங்களோட பேச்சு வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு கேரிங்கான இது இருக்குது அப்படின்ட்டு இதையெல்லாம் நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து வாய் விட்டு ஸ்மைல் பண்ணி சொல்லி உங்களுக்கு நீங்களே லவ் யூன்னு சொல்லிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் அந்த கண்ணாடியில் சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க தான் போகுது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு கிரேட் சான்ஸாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உங்களை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸ், உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் நம்மளை வந்து ஐ எம் வாட்சிங் யூன்ற மாதிரி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும், ஈஸியாக கிடைக்கும். அது உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் போட போட அடுத்த ஸ்டெப்பு வந்து தெளிவாக உங்களுக்கு கிளியராக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி எனர்ஜியில் தான் இப்போ இருக்குது. உங்களோட டைமை வந்து வர்த்தாக யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ்லெஸ்ஸாக பண்ணிக்கிறதும் உங்களோட கையில் இருக்குது. இந்த மந்த் நிறைய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நிறைய தேவையில்லாத ட்ராமாலாம் வந்து வரும். உங்களோட வீட்லையோ இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நிறைய ட்ராமா க்ரியேட் ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்க போது இதுக்குள்ளே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத பாலிடிக்ஸ் எங்கேயாவது நடந்துகிட்ருக்கு, பிளேமிங் நடந்துகிட்ருக்கு, காசிப்பிங் நடந்துகிட்ருக்குன்னா அதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டு எழுந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த வார்த்தைகளும் பேசாமல் ட்ராமாக்குள்ளே சிக்காமல் வெளியே வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பயங்கர ஒரு உங்களுக்குன்னு உண்டான குறிக்கோள் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே போய் மாட்டினீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களை ரொம்ப கேர் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப லவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேலைகளில் பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் திட்டுறீங்க பண்ணுறீங்க, பட் அந்த கேரிங், அந்த லவ், அந்த சாஃப்ட்னஸ் அதெல்லாம் எங்கேயோ மிஸ் ஆகுது. நீங்கள் என்னெல்லாம் வந்து பணம் போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் அந்த லவ் அண்ட் கேர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம் வந்து கொடுக்கணும் குழந்தைங்க கிட்ட. ஸோ அந்த பாண்டிங்கை ஏற்படுத்த பாருங்கள். எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க, எங்கேயாவது சாப்பிட கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த எமோஷ்னலி அவங்க ட்ரெயின் ஆனதை பிரேக் பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு தான் இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பட் உள்ளுக்குள்ளே இருக்க உங்களோட ஃபேமிலிக்கு இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிமூவ் பண்ணால் அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்கே போகிறீங்க, சாப்பிட போகிறீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி, நிறைய சவுண்டு, அடுத்தவங்க சவுண்டு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்காத மாதிரி ஒரு தனியாக அமைதியாக நீங்கள் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அந்த 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேசுங்க. அது ரெஸ்டாரண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு எங்கேயாவது வெளியில் கூட ஒரு இடமா இருக்கலாம். ஸோ அந்த அமைதியான சுச்சுவேஷனில் தெளிவாக பேசுங்க. உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு பீஸ்ஃபுல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் பண்ணணும். ஓகே, நீங்களும் வந்து நீங்கள் நல்லாவே பேசுவீங்க இந்த வாரம், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இந்த மந்த்துக்கு பணம் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட பேச்சிலேயே அகைன் கொண்டுட்டு வந்தாகணும். நீங்கள் வந்து சிலர்கிட்ட கொடுத்த பணம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கொடுக்காம அதாவது அவங்கக்கிட்ட வாய்ப்பு இருக்கும், சரி இவங்க தானே பார்த்துக்கலான்னு உங்களோட ப்ரியாரிட்டைஸ் சில இடத்துல பண்ணாமல் இருக்காங்க சில வேலைகளில். பட் அதெல்லாம் இந்த மாதம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தேவையான பணத்தை நீங்கள் சாஃப்டாக பேசி அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹோல் மந்த்தே வந்து ரொம்ப அந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பார்ட்னர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு ஹாப்பியான மைண்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புது சோஷியல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி, ஒரு ஒரு கேதரிங்க்கு, எப்படி சொல்கிறது, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு,
இல்லை பொதுவான விழாக்களுக்கு இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான உங்களுக்கு இன்விடேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து மைண்ட் ஹாப்பியாக கொடுக்கும். உங்களோட தாட்ஸ் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த தாட்ஸை எப்படி வந்து அதுலேருந்து ஃபேவர் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து இந்த மாதத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி. ஓகே, இதுதான் வந்து நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, லார்ட் கணேஷாவோட மெசேஜ், விநாயகர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், ரிலாக்ஸாக போங்க. ரிலாக்ஸாக உங்களோட வந்து எல்லா விஷயத்துக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அருமையாக இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து க்ரௌன் சக்ராவோடது. உங்களுக்கு பயங்கர டீப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. க்ரௌன் சக்ரா வந்து ஓம் சாண்டிங் பண்ணணும். ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஓம் சாண்டிங் நீங்கள் டெய்லியும் காலையில் நீங்கள் என்ன ப்ராக்டிசஸ் பண்ணாலும் சரி, ஓம் பண்ண சொல்ல தெரியும்ல, அந்த ஓம் சாண்டிங்கை பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு காலையில் 7 மணிக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 11 தடவை சொல்லுங்கள். மினிமம் 11 தடவை, மேக்ஸிமம் கவுண்டெல்லாம் இல்லை, எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள். ஸோ அந்த ஓம் சாண்டிங் காலையில் சொல்லிவிட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி ப்ராக்டிஸ் தான். நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, ஒரு 6 நிமிஷம், மேக்ஸிமம் 6 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து, ஏன்னா இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணலை இதுக்கெல்லாம் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கெல்லாம் டைமில் 5 நிமிஷம் ஒரு நம்ம லைஃப்பில் இவ்வளோ 24 மணி நேரத்தில் 5 நிமிஷம் நம்மளால் எடுக்க முடியாதா? ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸு காலையில் உட்காந்து, இது வந்து ஒரு பீஜ மந்திரம். க்ரௌன் சக்ராக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் ஆல்ரெடி நிரம்பி இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நிரம்பி இருக்குது அப்படின்றப்போ அதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ காலையில் ஓம் சாண்டிங் கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள். அது அந்த ஹோல் டேவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவரோட சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சில விஷயத்தில், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் நீங்கள் போய் கேட்கணும்னு தேவையே கிடையாது. அவங்களுக்கே மைண்டில் தோணும். ஏன்னா இங்கே பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்க விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஃபேவர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸை மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வளைச்சி வருது. யாருக்கெல்லாம் ஹீலிங் தெரியுமோ அவங்க ஹீலிங் எனர்ஜிக்குள்ளே கொஞ்சம் கனெக்டடாக இருங்க. நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிச்சுக்குவீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். உங்களோட மைண்டு வந்து ரொம்ப காமாக இருக்கும். இருக்கிறதுலே நமக்கு ஹையஸ்ட்டு, நமக்கு இதுதான் எனக்கு தேவைன்னா அது நம்மளோட மனசு ஹாப்பியாக இருக்கிறது ஒன்று தான். ஸோ அதை கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இந்த மாதமே வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது இந்த உங்களுக்கு இந்த மந்த் வந்த ஒவ்வொரு கார்டும் எனக்கு அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பரான மெசேஜ் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது மெசேஜ். நீங்கள் லாங் டேர்முக்கு சில பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளானிங் லாங் டேர்முக்குன்னா இப்போ இருந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறது. ரொம்ப லாங், ஒரு 5-6 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து இது நடக்கணும், எனக்கு வந்து இந்த ஒரு சேவிங்ஸ் வேணும், எனக்கு இந்த ஒரு வீடை கட்டணும் அப்படின்ற ஒரு அந்த லாங் டேர்மோட பிளானிங்கை உங்களுக்கு இந்த மாதம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்க. அது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும், மேஜிக் மாதிரி சில தாட்ஸ் உங்களுக்கு வரும், ஐடியாஸ் வரும், சில உங்களுக்கு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு புது புது வாய்ப்புகள் வந்து அமையும். அதாவது மேஜிக் மாதிரி எப்படின்னா, ஒரு கப்பல் வந்து பறந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது யாரும் நம்ப மாட்டோம்ல, அந்த மாதிரி நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். டக்குன்னு வந்து சில விஷயங்களை முடிவெடுப்பீங்க. நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் லாங் டைமுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். சக்ஸஸை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப குழப்பத்துக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் தெளிவாக உங்களோட மனசில் கிளாரிட்டி இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். வேறு ஒன்றுமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து சில நேரங்களில் உங்களோட வார்த்தைகள் பேச்சில் மட்டும் சில பொறுமையை வந்து கையாளணும். ஸோ அந்த பேச்சில் பொறுமை இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களோட ஃபேமிலியோட பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலி கூட வந்து நல்ல உங்களோட குழந்தைங்க கூட, பெரியவங்க கூட, அம்மா அப்பா கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட, இவங்க கூட எல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான டைம் பீரியட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃபேமிலிக்குள்ள ப்ரெக்னென்சி, கன்சீவ் ஆகிட்டாங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களோட வீட்டுக்குள்ளே வேறு குழந்தைங்க, வேறு பக்கத்து வீட்டு குழந்தைங்க, இல்லை வெளியூர்லேருந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்க உங்களோட வீட்டுக்கு இந்த மந்த் வந்து வருவாங்க. அது வந்து இன்னும் அவங்களோட வீட்டுக்குள்ள அவங்களோட வராங்கல்ல, அந்த எனர்ஜி இன்னும் அந்த இடத்துல வந்து சூப்பரான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட ரொம்ப முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப உங்களோட பாட்டி, உங்களோட ஒன்று விட்ட பாட்டி, உங்களோட சித்தி, சின்ன பாட்டி, பெரிய பாட்டி, இந்த மாதிரி இவங்க கூட இந்த கனெக்ஷன் வந்து இந்த வாரம் ஏற்படும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்க ஏதாவது உங்களை பற்றி கேட்கறது, சரி நல்லாரு நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு கண்டிப்பாக இது ஹோல் மந்தில் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு பண்ணலைன்னா தான் பாயிண்ட் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடிவெடுப்பீங்க. அதாவது அந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஜாலி மட்டும் கிடையாது, ஒரு லைஃப் ஈவெண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய டிசிஷனாகவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கே வராமல் நடப்போ நம்ம இப்படி பேசுனா ஏதாவது தப்பும் பண்ணி விட்ருவோம் அப்படின்ற சில க்ரௌடில் பேசுகிறப்ப ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியுமே, உங்களுக்கு அதுவும் இருக்கும். உங்களோட மனசில் ஒருத்தலும் இருக்கும், ஐயோ இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு தெரியுமே, நம்ம சொல்கிறதுக்கு முடியாமல் தயங்கிட்டு உட்காந்துருக்கோமே அப்படின்னு இருக்கும். பட் அதெல்லாம் தயங்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான், நீங்கள் கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கே உண்டான மெசேஜ். நீங்கள் வாய் விட்டு சில நேரத்தில் வந்து இந்த பாயிண்ட் அப்படின்றத தெளிவாக சொல்லலை அப்படின்னா அதே மாதிரி சோகமாக ஓரமாக கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துக்க கூடிய நிலைமை தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உட்காரவே வேண்டாம். அப்படி உங்களால் கேட்கக்கூடிய ஓப்பன் அப் ஆக முடியல, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு சிரித்து பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து பாருங்கள். ஏதாவது இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் பார்க்குறது, இல்லை காமெடி மூவிஸ் பார்க்குறது, நல்ல சிரிப்பு வர மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பாருங்கள். வாய் விட்டு சிரிங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சைலண்ட் மோடுக்குள்ளே பின்னாடி போவீங்க. அதை வந்து போகாமல் அதை எடுத்துகிட்டு வந்துடணும் வெளியே. ஸோ நல்லா சிரித்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராமு,
ஒரு ஹாப்பியான டைமை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டிவி ஷோஸு இந்த மாதிரி பாருங்கள். உங்களோட மனநிலைமையை அது மாற்றும். அது மாற்றினதுக்கப்புறம் உங்களோட மைண்டு ஹாப்பியாக இருக்குதுன்னு நினைக்கிறப்போ யார்கிட்ட என்ன வந்து போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த டைமில் பண்ணுங்கள். ஆல்ரெடி மைண்டை மூடியாக வச்சுட்டு நீங்கள் எந்த புது விஷயத்தையும் வந்து இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற இடத்துல நல்லா ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். ரெஸ்பெக்ட் வந்து சில இடங்களில் கிடைக்காம இருந்த இடங்களில் இந்த மாதம்லாம் வந்து நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சில நாள் வந்து யார் கூடயும் பேசாமல் இருந்திருப்பீங்க. சரி இப்போ அவங்கக்கிட்ட பேசி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரேக் வந்து விழுந்திருக்கும். பட் அவங்க கூட திருப்பி பேசுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டாக் வந்து கம்யூனிகேஷன் அந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி ட்ரைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரிலேஷன்ஷிப் வைஸ் எல்லாம் வந்து அந்த பாண்டிங்லாம் உங்களுக்கு நல்லாவே ஏற்பட்டுரும். பண ரீதியாக அந்த சேவிங்ஸ் நல்லா இருக்குது. லாங் டேர்ம் பிளான்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க பணம் வந்து எங்கேயும் வேஸ்ட்டாக போயிடாது. நீங்கள் ஒரு லேண்டு எதையாவது விற்று உங்களுக்கு இந்த கையில் பணம் வருது அப்படின்னா அந்த பணம் உங்ககிட்ட சேஃபாக இருக்கும். ரொம்ப பணம் வந்ததும் தெரில போனதும் தெரில அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு இந்த மந்த் வராது. வரக்கூடிய பணம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு, தெளிவான விஷயத்துக்கு, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி விஷயத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு லாங் டைமில் அகெயின் அது சக்ஸஸ் பண்ண தான் போகுது. உங்களுக்கு வந்து இந்த மாதம்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையாது. பிரச்சனைகள்லாம் ஒரு ஓரமாக போய் ஒண்டிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தான் வந்து ராஜா, நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர். நீங்கள் சொல்கிறது தான் உங்களை சுற்றி நடக்க போகுது. அதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் இல்லை. ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் அது வந்த வேகத்தில் திருப்பி போயிடும். அந்த அளவுக்கு தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷா வந்து என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பிளான் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. அவ்வளோதான். லாங் டேர்ம் பிளான் சாக்ரல் சக்ரால இருக்க பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆக போகுது. சாக்ரல் சக்ரா பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகுதுனாலே வந்து ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சது, ரொம்ப நாள் தடைப்பட்டுட்டு இருந்தது, ரொம்ப நாள் கிடைக்கும்னு நினச்சி தள்ளி போயிட்டு இருந்தது, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நடத்தி காட்டிடுவீங்க. உங்களுக்கு கையில் கிடச்சிரும். மைண்டு தெளிவாக இருக்கும். உங்களோட மைண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இவரோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு கண்ணை மூடி விநாயகரை மட்டும் உங்களோட தேர்ட் ஐ சக்ரால இவர் இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச எந்த விநாயகர் படமோ இல்லை கோயிலில் நீங்கள் பார்த்த இமேஜோ எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. அந்த இமேஜை உங்களோட தேர்ட் ஐ சக்ரால கொண்டுட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்து உங்களோட மனசை சாந்தப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா சில முடிவுகள் எடுப்பீங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த இடத்துல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கா, பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பனாக பார்க்கணும்ல. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு குட்டி மெடிடேஷன், வேறு எதுவுமே இல்லை. கண்ணை மூடுங்க, இவர் இங்கே நினைங்க, இந்த இடத்துல இருக்காரு, உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு, அவ்வளோதான். ஸோ எங்கேயுமே போய் எந்த தப்பான முடிவுகளும் எடுக்கவே மாட்டீங்க.
உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஏதோ ஒரு டைமில் ஒரு குட்டி ஹெல்ப் யாருக்கோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த வரக்கூடிய டைமில் பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அது சின்ன விஷயமா இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா இருக்கும். இதை பண்ணுங்க, இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன கைடன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த ஒரு குட்டி கைடன்ஸ் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இந்த மந்த் வந்து கிடைக்க போகுது. நீங்கள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. உங்களோட ஃப்ரூட் டயட் அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமாக மாதுளம்பழம், ரெட் கலர், எந்த விதமான சிகப்பு கலர் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ரூட் சக்கராவையும் பேலன்ஸ் பண்ணும். அதனால வந்து பணம் ரீதியான விஷயங்கள் எங்கேயாவது தடைப்பட்டு இருந்தால் ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணணும். ரூட் சக்கரா நம்ம விநாயகருக்கே சொல்லக்கூடிய சக்கராவும் ரூட் சக்கரா உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறதும் அதே விஷயந்தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிகப்பு கலர் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ரூட் சக்கரா பேலன்ஸ் ஆகும். அதனால நீங்கள் ஏதாவது பண ரீதியான விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, பண்ண முடியாமல் இருக்கீங்கன்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு அதில் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருனாலெல்லாம் எந்திரிக்க முடியும், இந்த ஹீலிங் செஷன் வந்து உங்களுக்கு தேவை, லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுங்கள். நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஹீலிங் செஷன் ரிசீவ் பண்ணுங்கள். லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை பாருங்கள். தேங்க்யூ.